இன்ப இல்லத்திலே இருக்கின்ற முதியவர்கள். பொருத்தமான பெயர் தான் இல்லையா? நீங்கள் எல்லோருமே முதியவர்கள் தான். இன்ப இல்லத்தில் இருக்கிறீங்க. இன்பமாக இருக்கீங்களா? இருக்கிறோம். வெரி குட். ஸோ இன்ப இல்லத்தில் இன்பமான முதியவர்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் இல்லையா? அதில் ஒருத்தர் ரொம்ப பேசுவார். பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லிட்டாங்க. நிறைய கேள்விலாம் கேட்பார். முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை. அவர் ஒரு நாள் என்ன கேள்வி கேட்டார்? ஏசாமி, எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல கேள்வி தானே. ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்கள் வேலையும் விட்டாச்சு, எல்லாத்துக்கும் உண்மை தான் நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு என்ன நீங்கள் தருவீங்க? இன்னைக்கு நம்மளுடைய மனசுலையும் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதினால், இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதனால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்குள்ள அந்த கேள்வி இருக்கா? நான் பிரசங்கம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நித்திய ஜீவன் கிடைக்குன்னு ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, சோகம் கிடைக்குன்னு ஒரு அம்மா சொல்லிட்டாங்க. வெரி குட். இன்னைக்கு அதை குறித்து தான் உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதம் 29 கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவையான காரியம் பலன், சமாதானம். வேதம் சொல்லுகிறது இவைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவர் கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆசீர்வாதத்தில் 2 வகைகள் உண்டு, அப்படித்தானே? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று உலக பிரகாரமான பொருளாதார நான் வாழ்வதற்கு தேவையான காரியங்கள் அடங்கிய ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். அப்போ பொருளாதார ஆசீர்வாதம் இல்லையா? அதுக்கும் வழி உண்டு, கடைசியில் உண்டு, கவலைப்படாதீங்க. பேதுரு கேட்குறாரு. பேதுரு எதை மனசில் வச்சு கேட்டாருன்னு தெரியல. ஆண்டவரே, என்கிட்ட உண்மை பின்பற்றி வரும் பொழுது 2 படகு தான் இருந்துச்சு, இப்போ 4 படகு கிடைக்குமான்னு நினச்சாரான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருடைய மனதிலும் அந்த கேள்வி உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த பரிபூரண உன்னத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நான் 3 காரியங்களை சொல்ல போகிறேன். அதாவது, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளதாய் ஆவியானவராக வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதான் முதல்ல நடக்குது இல்லையா? என் கூட ஆண்டவர் இருக்காரா? அதை எப்படி நான் உணர்ந்து கொள்ளுவது? ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு சின்ன பையன் லீவு நாளில் ஒரு கிரவுண்டில் நின்று பட்டை விட்டுக்கிட்டு இருந்தானா, காத்தாடி. நீங்கள்லாம் பட்டை விட்டுருக்கீங்களா? அதெல்லாம் அந்த காலம்யா, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றீங்களா? பட்டை விடுறதுன்னா ஜாலி தான் இல்லையா? நான்லாம் நிறையா பட்டை விட்டுருக்கேன் படிக்கிற காலங்களில். பட்டை விட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க தாத்தா அந்த வழியாக நடந்து போகிறாரு. உங்களை மாதிரி ஒரு வயோதிபர் பேராண்டி பட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தா, அங்கே பார்த்தியா பட்டம் தெரியுதா அப்படின்றாரு. தெரியுமா தாத்தாக்கு? பட்டம் உயரத்தில் பறக்குது. தாத்தா இப்படியே பார்க்குறாரு மேலே, எங்கப்பா ஒன்றும் தெரியலப்பா அப்படின்றாரு. தாத்தா பக்கத்தில் வாங்க. தாத்தாவை கூப்பிட்றான். கூப்பிட்டு, தாத்தா பட்டத்தை பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, என் பக்கத்தில் வாங்கன்னு சொல்லி கைத்தை பிடிங்க அப்படின்றாரு. கைத்தை பிடிச்சா என்ன ஆகும்? அந்த இழுப்பை உணர முடியும் இல்லையா? அப்படியே பட்டை இழுக்கிற உணர்வு கையில் இருக்கும் அந்த நூலை பிடிக்கும் பொழுது. அப்போ ஆண்டவரை நான் உணர முடியும், அதான் முக்கியம். பட்டத்தை பார்க்க முடியாவிட்டாலும் கூட அங்கே பட்டத்தினுடைய அந்த இழுப்பை உணர முடிவதைப் போல இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடியும்.
அதான் ஆண்டவர் தருகின்ற விசேஷித்த காரியம். 3 காரியம் சொன்னேன் இல்லையா? முதலாவது காரியம், இயேசுவோடு எனக்கு நட்பு ஏற்படுகின்றது. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், நான் நினைக்கிறேன் அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு சொல்லி இல்லை, என்றைக்கு நான் அவரை நம்ப ஆரம்பித்து விடுகிறேனோ அப்பொழுதே அவர் எனக்குள்ளதாக வந்து என்னுடைய நண்பனாக எனக்கு ஒரு பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார். நண்பன்னா எப்படி இருப்பாங்க? தூரமா இருப்பாங்களா? எப்பயாவது பேசுவாங்களா? இல்லை, உரிமையாக தோள் மேல கை போட்டு பேசுகின்ற அளவிற்கு நெருக்கமாக இருப்பார்கள். இயேசு எனக்கு நெருக்கமாகி விட்டார். தூரத்தில் வானத்தில் இல்லை, என் இதயத்திற்குள்ளதாய் இயேசு இருப்பதை நான் உணர முடியும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். 38 வருஷமா வியாதி, நடக்க முடியல. குளத்துல போய் இறங்குனா சுகமாகும்னு ஒரு நம்பிக்கை, அப்படித்தானே? ஆனா அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. அப்ப அவன் கூப்பிடவில்லை, இயேசுவே அவன் பக்கத்துல வர்றார். வந்துட்டு அவன் கூட பேச்சு கொடுக்கிறாரு. அவன் சொல்றான், அப்ப கூட அவனுக்கு நம்ம பக்கத்துல நிக்கிறது இயேசுன்னு தெரியல. அவன் என்ன சொல்றான்? எனக்கு யாருமே இல்லை, இந்த குளத்துல போய் முங்கலான்னு சொன்னா எனக்கு முன்னாடி யாராவது குதிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஏசாமி மேல நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக குளத்து மேல நம்பிக்கை வைக்கிறான். அப்ப ஏசாமி என்ன சொல்றாரு? படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எழுந்து நடன்னு சொல்லல, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்ற. அவன் சொல்றான், எனக்கு யாருமே இல்லை. ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு? உனக்கு யாருமே இல்லாவிட்டாலும் உனக்கு நான் இருக்கிறேன். அப்ப யாருமே இல்லாதவர்களுக்கு, உதவியை பெற முடியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நண்பர். அதைத்தான் இங்கே ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள் இருந்திருக்கலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் நண்பர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு நண்பராக இருக்கிறேன். அதான் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம். அவன்கிட்ட என்ன சொல்றாரு? படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. ஏன் எழுந்து நடன்னு ஏன் சொல்லல? அவன் சுகமான உன்ன என்னமா அதே பயங்கர தியாலஜியால இருக்கு. வெரி குட், நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னா பரிபூர்ண சுகம். நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு போனா நீ மறுபடியும் இங்க வர வேண்டிய அவசியமே இருக்காதுடா. கம்ப்ளீட்டா நீங்க இடத்த காலி பண்ற. அப்ப ஒரு நண்பனாக இயேசு நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் முழுவதுமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, ரைட். ஆபிரகாம் லிங்கன், அவரை குறித்து நான் நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்தவர். இப்ப யார் ஜனாதிபதி? ஆகா, ட்ரம்ப். நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுறாருல அவரு, பாத்தீங்களா? சரி. ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருந்தார். அப்ப அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சு. இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட யார்ட்டையாவது கையெழுத்து வாங்கிட்டு ஜனாதிபதியை பார்க்கணும். ஜனாதிபதி மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டாதான் மறுபடியும் வேலையில் சேர்த்துக்குவாங்க. புரியுதானே சொல்கிறது? அப்போ ஒரு போர் வீரன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். காலையில் ஆபிரகாம் லிங்கன் ஆஃபீஸில் நிற்கிறான். ஆபிரகாம் லிங்கன் என்னன்னு கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், கடிதம் எழுதியிருக்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுங்க. கடிதத்தை வாசிக்கிறாரு, வேற யாருடைய கையெழுத்து இல்லை. அப்போ ஆபிரகாம் கேட்குறாரு, என்னப்பா ஆஃபீஸருடைய கையெழுத்து இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் சொல்கிறான், ஐயா எனக்கு யாருமே கையெழுத்து போட மாட்டாங்க, எனக்கு யாருமே. அப்போ ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, கவலைப்படாத, உனக்கு
நான் இருக்கிறேன். அதைத்தான் ஏசாமி நம்மிடத்திலே சொல்லுகிறார். ஒரு நண்பனாக நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், யார் உங்களோடு ஒத்தாசைகளுக்கு இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். அதான் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம், இயேசுவோடு உள்ள நட்பு. இரண்டாவது காரியம், இயேசு தருகின்ற பலன். ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய, அவருக்கு பிரியமாக வாழ்வதற்குரிய பலனை கொடுக்கின்ற ஆண்டவர். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லையா? என்ன வரும்? காம்ப்ளான் குடிங்க, ஹார்லிக்ஸ் குடிங்க, பூஸ்ட் இஸ் a சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பார்த்தீங்களா என்ன அழகா சொல்றாங்க. அது மாதிரி நம்மளுக்கு யாரு எனர்ஜியின் சீக்ரெட்? யாரு? இயேசு என்னுடைய வல்லமையின் ரகசியம். ஜீசஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கின்றவர். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் பலவீனமா இருக்கும் பொழுது என்ன சொல்றாரு? ஜெயில இருக்கிறாரு, யாருமே அவருக்கு இல்ல. ஆனா என்ன சொல்றாரு? சந்தோஷமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? அவர் வாழ்க்கையில சந்திக்கின்ற எல்லா காரியங்களையும் சந்திப்பதற்கு இயேசு அவருக்கு பலன் கொடுக்கிறார். இன்னொரு வசனம் இருக்கு, அவரே தான் எழுதுறாரு. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 நமக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அந்த இயேசு எனக்கு நண்பனாய் இருக்கின்ற பொழுது அவர் என்னை பலப்படுத்துகின்றார். இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு, சாட்சியாக வாழ்வதற்கு, பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு, சோதனைகளை மேற்கொண்டு வாழ்வதற்கு உன்னத பலன் எனக்கு தேவை. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் நடந்தாலும் இளைப்படைய மாட்டார்கள். அப்ப ஆண்டவருக்கு காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். காத்திருக்கிறதுனா என்ன? வெளியே பால் பாத்திரத்தை வச்சுட்டு எப்படா பால்கார வருவான்ட்டு உட்கார்ந்துருக்க மாதிரியா? வெரி குட். காலையில எந்திரிச்சு ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபைகளை தாருன்னு சொல்லி பலனுக்காய் உட்கார்ந்து இருக்கின்ற அனுபவம். ஆண்டவர் பலப்படுத்துகின்ற ஆண்டவர். தாவீது கோலியாத்துலாம் தெரியுமா? தாவீதும் கோலியாத்து நண்பர்களா? கோலியாத்து கடவுளை சபிக்கிறாரு. தாவீதுக்கு ரோஷம் வந்துருச்சு. நான் சண்டைக்கு போறேன்ட்டு நிக்கிறாரு. சவுல் என்ன சொல்றாரு? ஏய் நீ என்னப்பா பார்க்க அழகா இருக்கிறப்பா, நீ வந்து போனா நீ எல்லாம் சண்டைக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனா தாவீது என்ன பண்றாரு? நான் போறேன்ட்டு போறாரு. கூழாங்கல்ல எடுத்துட்டு போறாரு, கத்திலாம் எடுக்கல. எல்லாரும் போவேணான்னு சொல்றாங்க, போறாரு. கோலியாத்து பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. டேய் என்னடா தடியெல்லாம் கொண்டு வந்துருக்க, நான் என்ன நாயா அப்படின்றாரு. அப்ப தாவீது என்ன சொல்றாரு? டேய் கோலியாத்தே, நீ வந்து உன்னுடைய ஆயுதங்களை நம்பி வந்திருக்கிற, நான் வந்து சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அதான் பலன். நல்லா யோசிச்சு பாருங்க. சவுலிடத்துல கூர்மையான ஆயுதங்கள் இருந்துச்சு. சவுல் ராஜா, போர் வீரர்களா இருந்தாங்க. ஆனா சவுலிடத்துல யார் இல்லை தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் இல்ல. தாவீது ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு? என் கூட கடவுள் இருக்கிறார். அப்ப நான் வந்து பெரிய ஆளா சின்ன ஆளா ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட பலன் இருக்கா பலன் இல்லையா ஒன்றும் கிடையாது. நான் வாலிபனா வயசானவனா பிரச்சனை கிடையாது. என்கிட்ட கத்தி இருக்கா கத்தி இல்லையா பிரச்சனை கிடையாது. எனக்கு அனுபவம் உண்டா இல்லையா தெரியாது. என்ன எது முக்கியம்? என் கூட கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அதான் தாவீது சொல்றாரு. அப்ப என் கூட கடவுள் இருந்தார்னா
இந்த உலகத்துல கோலியாத்து மாதிரி எனக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே அடி ஜெயிக்க முடியும். ஆமென். பாத்தீங்களா என்ன அழகா அந்த அம்மா சொல்றாங்க. இதுதான் ஆண்டவர் தருகின்ற பெலன். நான் 2 காரியம் சொல்லிட்டேன். முதல் காரியம் என்ன? ஆண்டவர் தருகின்ற நட்பு. ஆண்டவர் எனக்கு நண்பனாகி விடுகிறார். தூரமா இல்ல, நண்பன். உங்களுக்கு நண்பன் இருந்தா இப்படி க்ளோஸா இருப்பீங்களா, அது மாதிரி முடியும். 2வது ஆண்டவர் தருகின்ற பெலன். 3வது காரியம் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். அதான் முக்கியம் இல்லையா? இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லாட்டியும் என் கூட ஏசப்பா இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய நம்பிக்கை, ஆற்றல், பலன் எனக்கு உண்டு. யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும். ஆமென். நானே வழி. நம்ம என்ன சொல்றோம்? ஏசப்பா உலகத்துல வாழ்றதுக்கு வழி காட்டுங்க. வழியெல்லாம் காட்டல, நானே வழி. சில சமயம் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு சில பேர் வழி கேட்பாங்க. அப்ப நான் வழி சொல்லுவேன், ரயில்வே கேட்டை தாண்டி வாங்க, அப்படி வாங்க, இப்படி வாங்க. இன்ப இல்லத்துக்கு வழி கேட்டா பசுமலை பஸ் ஸ்டாப்ல இறங்க, இல்லைன்னா பைக்காரா பஸ் ஸ்டாப்ல இறங்குங்க, அப்படியே ரோட கிராஸ் பண்ணுங்க, அப்படி இறங்குனீங்கன்னா இன்ப இல்லம். ஆனா ஏசாமி என்ன சொல்றாரு? நீ நேரா வானத்துக்கு வான்னு சொல்றாரு. இல்ல, நானே வழி. அப்ப இதுதான் நம்பிக்கை. இயேசு என்னோடு இருந்தால் இந்த உலகத்திலே என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஆக்சுவலா இங்கிலாந்து தேசத்துல பெர்ட்லண்ட் ரசல் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற மனிதர் இருந்தார். கணிதத்துல அறிவாளி, நோபல் பரிசு பெற்றவர், பயங்கர அறிவாளி. 1950ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. சைக்காலஜிலாம், மனோதத்துவம்லாம், உளவியெல்லாம் அவர் டீச் பண்ணியிருக்கிறாரு. புகழ்பெற்ற மனிதர். ஆனா நிறைய புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் கடற்கரையில் உட்கார்ந்து கையை விரிச்சுக்கிட்டு சொன்னாராம், ஐயோ எனக்கு எல்லா நம்பிக்கையும் இல்லை, ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது, என்னால பாடம் நடத்த முடியல, ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னாராம். படித்த அறிவாளி. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்லலாமா? இயேசு எனக்கு இருக்கிறார். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா பாட்டு வந்துச்சு. நான் சொன்னா நீங்க பாடிடுவீங்க. வீடு வரை உறவு, உன்னை விட்டுட்டீங்க பிள்ளை. அது என்ன பாட்டு? அது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. உறவெல்லாம் வீட்டோட நின்றுவாங்க. கல்லறைக்கெல்லாம் சில பேர் வரமாட்டாங்க. அந்த தெரு வரைக்கும் மனைவி கூட வருவாங்களாம். அதுக்கப்புறம் டாடா காமிச்சு விட்டு அழுதுட்டே போயிடுவாங்க. கொல்லி வைக்கிறதுக்கு யார் வருவா? மகே வருவாரு. அதுக்கப்புறம் யாரோ? நம்பிக்கை இல்லாத பாடல். இயேசு எனக்கு பலன் கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அதான் முக்கியம் இல்லையா? எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ இல்ல, எனக்கு சொல்றேன் நான். எங்க போகணும் நான் கடைசியில? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. நான் வர்றப்ப வார்டன் சொன்னாங்க, ஐயா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு என்ன நம்பிக்கை? பரலோகம். அப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த உலகத்துல வாழ்வதற்கு நம்பிக்கை. 3 காலம் இருக்கு இல்லையா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களிலும் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? கடந்த காலத்துல என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். நிகழ்காலத்துல என்னோடு இருந்து என்னை நடத்துகிறார். எதிர்காலத்துல இதோ சதா காலங்களில் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். மரணத்திற்கு பிறகும் மகிமையான வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த இயேசு எத்தனை பேருக்கு சொந்தமானவர்? அதான் கேள்வி இன்னைக்கு. அப்ப அந்த இயேசுவை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நட்பாக, பலனாக, நம்பிக்கையாக அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இதான் சொல்லுங்க ஐயா. ஐயா நான் முடிச்ச பிறகு பாடலாம் ஐயா, நல்லா பாடலாம். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன் நான். வெரி குட்.
ரொம்ப சந்தோஷம். ஐயா பாட்டு பாடவான்னு கேட்குறாங்க. ரைட். அப்போ கடந்த காலத்திலே நம்பிக்கை அதான் முக்கியம். என்னை மாதிரி ஒரு ஊழியக்காரர் வெளியூரில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா? உங்கள் மனைவி இறந்து போய்விட்டார்கள். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் பிரசங்கம் முடித்து வீட்டுக்கு வந்து மனைவியினுடைய சடலத்தை வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து சத்தமாக பாட்டு பாடினாராம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு மனமே. யார் எப்படி பாட முடியும்? இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறவர்கள். சரியா? சரி. இந்த 3 ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இப்போ நீங்க கேட்கலாம், பொருளாதார உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் அங்கேயே பதில வச்சிருக்கிறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், சொந்த வீடு கட்ட முடியுமா, இந்த உலகத்தில் வசதியான இடத்துல வாழ முடியுமா, இப்படிலாம் கேள்வி வரும் பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொல்லி இருக்கிறாரு? 6:33 எத்தனை பேர் நம்புறீங்க? பார்த்தீங்களா? ஆண்டவருடைய இடத்திற்கு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ்கின்ற பொழுது, வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் அதை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். அதுதான் ஆசீர்வாதம். அம்மா சொன்ன மாதிரி முதலிடம். நான் இருக்கா? நான் போன தடவை வந்தப்போ ஒன்று சொன்னேனே, நோ பைபிள் பரண்டிங்களா, நோ பிரேக்ஃபாஸ்ட். ஜார்ஜ் வெர்வர் ஹாஸ்டல்ல படிச்சாரா? சொன்னானா? கண்ணாடியில் எழுதி வச்சாரா? வேதம் வாசிக்காமல் காலை உணவு சாப்பிட மாட்டேன். இதுதான் முதலிடம். அப்ப ஆண்டவருக்கு முதல் இடத்தை என் வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது என் தேவைகளை அவர் கொடுத்துருவாரு. நம்ம கேட்க தேவையே இல்லை. சேர்த்து கொள்ளப்படும் உங்க வாழ்க்கையில் ஒரு முறை சேர்ந்துரும், கவலைப்படாதீங்க. சரியா? அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நட்பாக, பலனாக, நம்பிக்கையாக இயேசு நமக்குள்ளதாக இருக்கிறார். அப்ப அந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் தேவைகளை சந்திப்பார். அப்போ உங்க வாழ்க்கையில அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுவோம்.